இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் தனியாக நிற்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, முக்கியமாக நான் சொல்கிறது, அந்த நேரத்தில் நீங்களே இருங்க தெரியுமா. எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஊரோட ஒத்துவாள், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. கரெக்ட் தான், ஊரோட ஒத்துவாழ்னு எல்லாம் ஓகே தான். பட் நீங்கள் உங்களை தொலைக்கிற ஒரு தருணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்களே இருங்க, உலகமே எதிர்த்தாலும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புரிதலோட சொல்கிறேன். இது வந்து ஈகோ கிடையாது, நான் தான் அப்படின்ற அந்த இதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மனுஷனை நீங்கள் தனியாக உங்களை உணர்ந்து முழுமையாக நீங்கள் வாழணும்னா நீங்களாக தான் இருந்தாகணும். இல்லைனா உங்களோட அழகு, உங்களுக்குள்ள இருக்க திறமை, உங்களுக்குள்ள இருக்க ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் டைம் கொடுங்களேன், உங்களுக்கு நீங்களாக இருந்து ஒரு டைம் கொடுங்களேன், வாழ்ந்து பாருங்கள். நிறைய பேர் எதிர்ப்பாங்க, நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதம் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில், உங்களுக்குள்ளே இருக்க உங்களுக்கே தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு புரிய வரும். தட்ஸ் த வே டு லிவ் லைஃப். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதுவும் உங்களை கவலைப்படுத்தாது. இது ஒரு அழகான புரிதல். அதை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.